அந்த அந்த எண்ணம் தான் இந்த சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதில் திருமாவின் முதல்வர் கனவு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ளே ஒரு 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 அருவாளையை அதையும் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு என்ன பாதுகாப்பு? அதனால தான் கேள்வி கேட்குறேன். ஆனால் நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான், வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இதற்காக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும். வருங்காலத்தில் இன்னும் கடுமையான ஏற்பாடுகள் அவர் செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கு இத்தகைய சம்பவங்கள் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்துடைய கடமை. இதில் எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது இந்த கருத்தை சொல்வது. தவறே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று எண்ணுவது யதார்த்தமான நிலைதான். எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்குது. இல்லை ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக வந்து அரசாங்கத்தை அமைத்து அரசாங்கத்தை தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்க வேண்டும். அந்த அந்த எண்ணம் தான் இந்த சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதில் எந்த தவறும் கிடையாது. இந்தியா வேணா காங்கிரஸ் ஆளலாம், ஆனால் தமிழகத்தை வந்து திமுகவோ அதிமுக போன்ற திராவிட கட்சிகளும் ஆள வேண்டும். காங்கிரஸ் வந்து நண்பனாக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. காங்கிரஸ் 1967 ஆட்சியில் இல்லை என்ற யதார்த்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் படிப்படியாக தான் நீங்கள் வந்து நேரடியாக ஆட்சிக்கு வர முடியும். அப்படின்னா முதல்ல நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வந்த பின்னர் தான் அடுத்த தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும்ன்றது என்ன வேண்டும். ஆனால் எங்களுக்கும் ஒரு காலகட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.